இந்திய ஜனநாயக கட்சியின் 4வது மாநில மாநாடு கடலென திரள்வீர் கடலூர் February 8 வேப்பூர் பாசார் கடலூர். மணப்பெண்ணின் பிரத்யேகமான விவாஹா the Chennai Silks. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் ஊடக பிரிவு செயலாளர், மாநில செயலாளர் முரளி அப்பாஸ் அவர்கள். வணக்கம் சார். மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர், ராஜ்யசபா உறுப்பினர் கமலஹாசன் அவருடைய பேச்சு தமிழகத்தில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. அதாவது உங்கள் கட்சி, உங்கள் கூட்டணி கட்சியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. அவருடைய கன்னி பேச்சு எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்த்த நிலையில் அதுக்கு சஸ்பெண்ட்லாம் வச்சார். இதை பற்றி செய்தியாளர்கள்லாம் கேள்வி கேட்டுருக்குறாங்க. அதெல்லாம் பாருங்கன்னு சொல்லி சஸ்பெண்ட் வச்சார். இப்போ அந்த பேச்சு பேசு பொருளாக இருக்கிறது. மக்கள் நீதி மையம் உங்களுடைய தலைவர் பேச்சை எப்படி பார்க்குது? இல்லை, இது நான் ரொம்ப எதிர்பார்த்த ஒரு விஷயம். அது என்ன தனிப்பட்ட முறையில் நான் இதைத்தான் நடக்கும்னு நினைச்சேன். ஏன்னா கட்சிக்கு இந்த ராஜ்யசபா ஒதுக்கீடு பண்ணும் பொழுது கட்சியில் வேற ஒரு நிர்வாகி கொடுப்பாங்க. சார் தமிழக அரசியல்ல முக்கியமா இருந்துகிட்டு நிர்வாகி அனுப்புவார்னு பேச்சு இருந்துச்சு. அப்ப நான் சொன்னேன், இந்த மாதிரி யாராவது அனுப்புனா, நம்மள யாராவது அனுப்புனா போயிட்டு நம்ம பேசலாம் ராஜ்யசபால. பேசிட்டு அதுக்கப்புறம் நைட்டு ஊடகங்களுக்கு போன் பண்ணி நாங்க பேசியிருக்கேன், அந்த செய்தியை போடுங்கன்னு சொல்ற மாதிரி தான் இருக்கும். நான் தலைவர் போய் உட்கார்ந்து பேசினா அந்த பேச்சு இந்தியாவே எதிரொலிக்கும். ஏன்னா அவர் இந்தியா தெரிஞ்ச ஒரு பெரிய மனிதர். அதனால நம்ம நாட்டுக்கும் சரி, மாநிலத்துக்கும் சரி, நம்ம கட்சிக்கும் சரி, தலைவர் போறதான் சரியா இருக்கும். அவர் பேசும் பொழுது ராஜ்யசபா உறுப்பினர் பதவியுடைய பலம் என்னன்னு நம்ம எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு, சக்தி தெரிகிற அளவுக்கு இருக்குன்னு நான் நம்பி இருந்தேன், சொல்லிட்டு இருந்தேன். நேற்று இந்த ரிசல்ட்டை பார்க்கல எனக்கு தனிப்பட்ட முறை ரொம்ப பெருமையா இருந்தது. பல விஷயங்கள் எஸ்ஐஆர் பத்தி பேசினாரு, தமிழ் மொழி குறித்து பேசினாரு, பல விஷயங்கள் குறித்து பேசியிருக்கிறார். இந்த பேச்சு புரியல அப்படின்னும் சிலர் சொல்றாங்க. பொதுவாக கமல் பேச்சு புரியாது அப்படின்னு சொல்றவர்கள் அதிகம். இப்போ குறிப்பாக கோவை தெற்கில் அவர் போட்டிட்டார் இல்லையா, அவரை எதிர்த்து போட்டியிட்ட வானதி சீனிவாசன் செய்தியாளர்கள் சந்திப்பில் அவங்க சொல்லும் பொழுது அவருடைய பேச்சு புரியல, அவருடைய பேச்சு புரியாததால தான் கோவை மக்கள் அவரை ஏற்கல அப்படிங்கிறாங்க. இல்லை, உலகத்தில் எப்பவுமே சில நேரங்களில் நம்ம விரும்பாத ஒரு துர்நிகழ்வு நடக்கிறது வழக்கம். அப்படி கோவை தெற்கில் இருந்த ஒரு துர்நிகழ்வு தான் இந்த அம்மா வெற்றி பெற்றது. சரி, ஜெயிச்சிட்டாங்க, சந்தர்ப்பத்துல ஜெயிச்சிட்டாங்கல, அந்த வெற்றியை அவங்களால கொண்டாட தாங்க முடியல. குருவிதல்ல படங்கா சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அவளுக்கு ஒரு வெயிட்டா இருந்துச்சு. ஆனா வாயில வந்ததெல்லாம் பேசுறது, நம்ம ஒரு எம்எல்ஏங்கிறதுக்காக தேடி கேட்கிறாங்க, தெரியாத பத்தி எல்லாம் பேசுறது அப்படின்னு ஒரு தப்பான வழிமுறையில போயிட்டாங்க. அவங்களுக்கு புரியலைன்னா அவங்களுக்கு திருக்குறளும் புரியாது, சிலப்பதிகாரம் புரியாது, சொல்ல போனா கம்பராமாயணம் புரியாது, பாரதியார் பாட்டு கூட புரியாதுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு புரியலைங்கிறதுனா அவங்க பேசுறதுலாம் குழப்பம் எடுத்துக்க முடியுமா? ஒரு நல்ல தமிழை புரிஞ்சுக்க முடியலன்னா அந்த அம்மையாரால அவங்ககிட்ட தமிழ் பற்றாக்குறை, தாய்மொழியில தெளிவு இல்லாம எடுத்துக்கிற மொழிய புரியலன்னு சொல்றது அவங்களுக்கு அவமான வார்த்தையோட எங்களுக்கு ஒண்ணும் இல்லை. ஏன்னா இவருடைய வார்த்தைகள் இவ்வளவு அர்த்தபூர்வமானதுங்கிறத மிகப்பெரிய சிந்தனையாளர்கள் பாராட்டியிருக்காங்க. ஒன்றிய அரசை எதிர்த்து பேசியிருக்கிறாரு கன்னி பேச்சுங்கிறதுனால. இந்த பேச்சு அவருடைய பதவி காலம் முழுக்க நீடிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. இல்ல, அவருடைய முன் ஏற்பாடுகள் ஒண்ணுக்கு தன் தயார் பண்ணிக்கிற விஷயங்களை பத்தி நம்ம தமிழக சினிமா உலகத்திலேயே பிரமிக்கும். ஏன்னா ஒண்ணு செய்ய போறாருன்னா அதுக்கு தன்னை அவ்வளவு தயார் பண்ணிக்குவாரு. அது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் தயார் பண்ணிப்பாரு. ஒரு தடவை பாரதிராஜா சார் கூட சொன்னாரு, அரசியலுக்கு போறாரு, அங்க போறதுனால எல்லாம் கத்துக்கிட்டு தான் போவான், அந்த அளவுக்கு எதையும் விட்டுற மாட்டாருன்னு இப்ப சொல்லுவாரு. அப்படி கீழே ஒரு 12 நிமிஷம் முன்ன இந்த மெயினன்ஸ் ஸ்பீச்சுக்கே இவ்வளவு மெனக்கிட்டு இருக்காருன்னா, நாளைக்கு இந்த நாட்டை பத்தி, தேசத்தை பத்தி, நம்ம தமிழை பத்தி, நம்ம தமிழ்நாட்டு தேவையை பத்தி, இந்த தேசம் போக வேண்டிய வழியை பத்தி பேச நினைக்கலாம் எவ்வளவு தயாரிப்போட போவாரு, இன்னும் எவ்வளவு தூரம் பிரமிக்கிற மாதிரி இந்த பேச்சு இருக்கும். அவர் சொல்ற கருத்துக்கள் எப்படி எடுக்கிற முடியல மாற்றி போடும், மேம்படுத்துங்கிறதெல்லாம் காலம் இந்த அடுத்த 6 ஆண்டுகள் நிச்சயமா பார்க்கும். நேற்று அவருடைய உரையில ஓட்டையும் நாட்டையும் இந்த கமலஹாசன் விற்க மாட்டான் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா, அதுக்கு ஒரு விமர்சனம் வருது. இவரே மக்கள் நீதி மையம் கட்சியில இல்லாம இன்னொரு கட்சியில எம்பி ஆயிருக்கிறாரு, ராஜ்யசபா உறுப்பினர் ஆயிருக்கிறாரு, இவர் போய் இதை போய் சொல்றாரு அப்படிங்கிற விமர்சனமும் வருது. இல்ல, உங்க கேள்வி சிறு தவறு இருக்கு. மக்கள் நீதி மையம் கட்சியில இல்லாம இன்னொரு கட்சியில அவர் ஆகவே இல்லை. நேற்று கூப்பிடும் பொழுது கூட மிஸ்டர் கமல்ஹாசன் எம்என்எம் தான் கூப்பிட்டாங்க பேசுறதுக்கு. ராஜ்யசபா எம்பிக்கு நம்ம வாங்கிட்டது காரணம் மக்கள் நீதி அந்த சபையில உட்காரணுங்கிறது தான். அவரு போய் உட்காரணுங்கிறதுக்காக அல்ல. அந்த வகையில நாம அதை பெறுவதற்கு நம்ம தகுதியும் ரைட்ஸ் உரிமை இருந்தது. அதுக்கு முந்தைய பாராளுமன்ற தேர்தலில் அதுக்கு முந்தைய 10 லட்சம் ஓட்டு வாங்கியிருந்த ஒரு கட்சியான நாம திராவிட முன்னேற்ற கழக தலைமை கூட்டணி சேரும் பொழுது நம்ம 10 லட்சம் ஓட்டோடு சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபலமான ஒருத்தருடைய தலைவருடைய கட்சிக்கார பங்களிப்பு தான், பங்கு தான், அந்த உரிமை தான் அந்த ராஜ்யசபாவிலேயே
யாரும் இரவலாலாம் கொடுத்துடல. அப்படி கூட்டணியில் சேர்ந்து சீட்டு வாங்குறதெல்லாம் பிச்சை இரவல்னாக்க இப்ப நாளைக்கு பிஜேபி ஏடிஎம் கிட்ட வாங்க போது அப்படித்தானே இருக்க முடியும். ஆனா தொடர்ச்சியாவே இவரை விமர்சிக்க முடியாம, இவருடைய பேச்சுக்களுக்கு சந்திக்க முடியாம கொச்சைப்படுத்துறது, கேலி பண்றது, அவமானப்படுத்துறது, இந்த பாயிண்ட் தான் அவர் அணுகுறாங்களே ஒழிய நேர்மையா தைரியமா சொன்ன கருத்துக்கள்ல மோதியோ மாட்டுக்கிறது சொல்லி பேசுற ஒரு ஆளும் அந்த கட்சியில இல்லைங்கிறத உண்மை. தேர்தல் காலம் ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொரு கட்சிகளும் கூட்டணி தொகுதிகள் குறித்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் நீதி மய்யம் நிலைப்பாடு என்ன? கோவை தெற்குல குறைந்த வாக்கு வித்தியாசத்துல தான் அதன் தலைவர் கமலஹாசன் தோல்வியை சந்திச்சாரு. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் கோவை தெற்குல மக்கள் நீதி மையம் களம் காணுமா? மக்கள் நீதி மையத்தின் திட்டம் என்ன? கோவை தெற்குல களம் காணுமா காணாதான்னு சொல்ல என்னால முடியாது. ஆனா இது சரியான கௌரவமான எண்ணிக்கையான சீட்டுகளோட இந்த தேர்தலில் களம் காணும் மக்கள் நீதி மையம். நம்ம நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில இருக்கோம், நல்ல உறவு இருக்கு. நாம ஒரு மிகப்பெரிய தலைவர், பிரச்சார பலம் இருந்த ஒரு தலைவர் இருக்காரு அதனால எங்களுக்கான தேவைகள் நாங்க சொல்லி சரியான அளவுக்கு இடங்களை பெற்று இந்த தேர்தலை சந்திப்போங்கிறது உண்மை. இல்ல, ஒரு செய்தி வெளியாச்சு, கோவை தெற்க விட்டுறக்கூடாது, அதை நம்ம மக்கள் நீதி மையம் மீண்டும் அதில் களம் காணணும் அப்படின்னு கமல் விரும்புறாரு அப்படின்லாம் செய்திகள் வெளியாச்சு. இதை ஊடகங்களுடைய அவதானிப்புகள் தானே ஒழிய நாம என்னென்ன கேட்கறது எங்க தலைவர் லிஸ்ட் போட்டு பேசிட்டு இருப்பாரு, நடந்துகிட்டு இருக்கோம். அதே நம்ம வெகு சீக்கிரம் தெரிஞ்சிடும் நமக்கு நம்ம என்னென்ன வாங்கிட்டு இருக்கோம். கருத்துக்களை பகிர்ந்து நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.